23வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியுள்ள நிலையில் ரஜினிகாந்தின் 50 ஆண்டுகால திரைப்பயணத்தை கௌரவிக்கும் விதமாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. திரைப்பட ரசிகர்களின் பெரும் வரவேற்புகளுடன் 25வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா ராயப்பேட்டையில் உள்ள சத்யம் திரையரங்கில் நேற்று மாலை தொடங்கியது. தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன், திரைத்துறை பிரபலங்கள், திரைப்பட ரசிகர்கள், திரைப்பட கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் ரஜினிகாந்தை கௌரவிக்கும் விதமாக நினைவு பரிசை அமைச்சர் சாமிநாதன் வழங்க ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா பெற்றுக் கொண்டார். ரஜினியை கௌரவிக்கும் விதமாக திரைப்பட விழாவில் பாட்ஷா திரைப்படம் திரையிடப்பட உள்ளது. இதனிடையே நிகழ்ச்சியில் பேசிய நடிகை சிம்ரன், திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு உள்ள அனைவருக்கும் சர்வதேச திரைப்பட விழா அடிப்படையை கற்பிக்கும் தளமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் வி ஆல் மஸ்ட் சப்போர்ட் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் ஐ திங்க் மெனி யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ மஸ்ட் கம் ஃபார்வர்ட். இது மட்டும் ஐ திங்க் வி ஷுட் நாட் just look at cinema as a business alone. I think we should look at it as a creative aspect of our lives if you are in love with cinema. So எனக்கு பொறுத்த வரைக்கும் I love cinema and I'm always there to support this kind of event. சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் பங்களிப்பு தொகையை இந்த ஆண்டு முதல் 95 லட்சம் ரூபாயாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயர்த்தியுள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் அறிவித்தார். ஆஸ்கர், கான்ஸ் உள்ளிட்ட சர்வதேச அரங்கில் அங்கீகாரம் பெற்ற படங்கள் உள்பட 51 நாடுகளைச் சேர்ந்த 122 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. குறிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி, பறந்து போ, மாயக்கூத்து உள்ளிட்ட 25 தமிழ் திரைப்படங்களும் திரையிடப்பட உள்ளதால் சினிமா ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.